திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலுயற்றனை நந்தி மகள் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சிவனேய செல்வர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தமிழ்நாட்டில் கணபதி வழிபாடு என்பது பல்லாண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த வழிபாடு எல்லா மக்களுக்குமான வழிபாடாக மாற்றப்பட்டது கிபி 7ஆம் நூற்றாண்டில் என்று சொல்ல வேண்டும். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே சிறு தொண்ட நாயனார் என்று சொல்லப்பட்ட பரஞ்சோதியார் பல்லவ மன்னனுடைய படைத்தளபதியாக இருந்து அவர் வாதாபியிலிருந்து ஒரு விநாயகர் படிமத்தை தனது சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு எடுத்து வருகிறார். அந்த யானை முகம் போலவும் மனித உடல் போலவும் இருக்கின்ற அந்த படிமத்தை திருச்செங்காட்டங்குடியிலிருந்து எடுத்து வந்த பரஞ்சோதியார் இந்த கணபதி வழிபாட்டை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்தரை காண வருகிறார். திருஞான சம்பந்தர் திருமருகல் என்னும் தலத்திலே இருந்து வணிகனுடைய மகளை உயிர்ப்பித்து அங்கே ஒரு திருமணத்தை செய்து வைத்து இறைவனுடைய அருட்திறத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலம். அப்பொழுது சிறு தொண்ட நாயனார் ஞானசம்பந்தரிடம் சென்று திருச்செங்காட்டங்குடிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அப்பொழுது ஞானசம்பந்தர் திருமருகல் பெருமானை காண சென்ற போது அங்கே திருச்செங்காட்டங்குடி திருமருகல் இரண்டு இறைவனுடைய அருட்காட்சி அவருக்கு கிடைக்க இரண்டு தலங்களையும் இணைத்து பாடுகின்றார். அந்த பாடல்தான் அங்கமும் வேதமும் என தொடங்குகின்ற பாடல். அதாவது தமிழ்நாட்டில் சிவபெருமானை பல்வேறு தெய்வங்கள் வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ராமன் சிவனை வழிபட்ட தலம் ராமேஸ்வரம், நாகம் சிவனை வழிபட்ட தலம் நாகேஸ்வரம், தாடகை சிவனை வழிபட்ட தலம் தாடகீஸ்வரம், இப்போது திருப்பனந்தாள் என்று அழைக்கப்படுகிறது. கபாலிகர்கள் சிவனை வழிபட்ட தலம் கபாலீஸ்வரம். இப்படி கணபதி வாதாபியிலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தாலும் திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு ஒரு புதிய பெயரை வைக்கிறார். அது கணபதி ஈஸ்வரம். அந்த ஊருக்கு வந்து அனைவரும் இந்த விநாயகரை வணங்குங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறார். அது நட்டப்பாடை பண்ணிலே அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் போது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ அங்கமும் வேதமும் போது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ அடிபரவ பங்குள் மதீதவள் மாட வீதி மங்குள் மதீதவள் மாட வீதி மருகலிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கே செங்கையலார் புனல்
ஏறி ஆடும் கங்குள் விழல் ஏறி ஆடும் கங்குள் விழல் ஏறி ஆடும் கணபதி கணபதி காமுரவே கணபதி காமுரவே நானும் குலை கமுகு ஓங்கு காழி நானும் குலை கமுகு ஓங்கு காழி ஞான சம்பந்தல் நலந்திகழோ மாலின் மதிதவள் மாடம் ஓங்கு மருகலில் மற்றதல் மேல்மொழிந்த மருகலின் மற்றதல் மேல்மொழிந்த செல்லும் கையலும் செல்லும் கையலும் திளைத்தகள்னார் சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் சூலம்பல்லான் கழல் ஏது பாடல் சூலம்பல்லான் கழல் ஏது பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே வினை இல்லையாமே திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் இந்த கணபதி வழிபாட்டை இந்த தரணி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கணபதி ஈச்சரம் காமுரவே என்று பாடிய பாடலை கேட்டோம். அதன் பின்னர் திருவலிவலம் என்னும் தலத்திற்கு வருகிறார். அங்கே வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது என்று அந்த விநாயகருடைய அடியினை பரவுகின்ற அனைவருக்கும் இடர்கள் தீர்ந்து போகும் என்று அறுதியிட்டு சொல்கிறார். பண் வியாழக்குறிஞ்சி பெரும்பாலும் ஞானசம்பந்தர் வியாழக்குறிஞ்சி பண்ணிலே இந்த திருவிராகம் போன்ற மூல இலக்கியங்களை இயற்றியிருப்பது சிந்திக்கத்தக்கது. இப்பொழுது அந்த பிடியதன் உரிமை என்ற பாடல் பண் வியாழக்குறிஞ்சி. பிடியதன் உருவுமை பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது படி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வலிவலம் முறை இறையே
வியாழக்குறிஞ்சி பண்ணிலே ஞானசம்பந்தர் திரு ராமநதீச்சரம் என்ற தலத்திற்கு வருகின்றார். எப்படி ராமேஸ்வரம் ராமன் சிவனை வழிபட்ட தலமோ அதே போல இங்கேயும் ராமர் சிவனை வழிபாடு செய்திருக்கிறார். அந்த தலம் ராமநதீச்சரம் என்று பெயர். அங்கே தீர்த்தமே ராம தீர்த்தம் என்று அமைந்திருக்கிறது. அந்த தலத்திற்கு வந்த ஞானசம்பந்தர் சந்தனன் மலரணி தாழ்சடையன் தந்த மதத்தவன் தாதையோதான் என்று விநாயகருடைய தந்தையாக இருக்கின்ற சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிறார். பண் வியாழக்குறிஞ்சி. சந்தனன் மலரணி தாழ்சடையன் சந்தனன் மலரணி தாழ்சடையன் தந்த மதத்தவன் தாதையோதான் தந்த மதத்தவன் தாதையோதான் அந்தமில் பாடலோன் அழகல்ல அந்தமில் பாடலோன் அழகன் அல்ல எந்தவன் ராமன தீச்சரமே கடைமயிலேறவன் தாதையுதான் மழை பொழி சடையவன் மண்ணு காது கடைமயிலேறவன் தாதையுதான் மழை பொழி சடையவன் மண்ணு காது உடையது இலகிய கோல மார்பின் இழையவன் ராமநதீச்சரமே உழையது இலகிய கோல மார்பில் இழையவன் ராமநதீச்சரமே திருஞானசம்பந்தர் தன்னுடைய அவதார தலமாக விளங்குகின்ற திருக்கழுமலம் என்னும் தலத்திலே பல்வேறு புதிய இசை வடிவங்களை வகுத்திருக்கிறார். அப்படி ஒரு இசை வடிவம் திருத்தாளச்சதி என்று சொல்லக்கூடியது. பண் வியாழக்குறிஞ்சி. திருச்சிற்றம்பலம். செற்றிட்டே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி பொய்மூனோ செற்றிட்டே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி பொய்மூனோ தேரே வார நீள் கோதை தெரியழை பிடியதுவார் தேரே வார நீள் கோதை தெரியழை பிடியதுவாய் ஒற்றை சேர் குற்றக்கும் உடை தடக்கை முக்கண்மே ஒற்றை சேர் உற்றற்கும் உடை தடக்கை முக்கண்ணிக்கு போவாதேவாய் மாதானத்து உருகூகர் முகையிலையை வெற்றிட்டே மற்றிப்பார் பெருத்துமிக்க துக்கமோ வெற்றிட்டே மற்றிப்பார் பெருத்துமிக்க துக்கமோ பேராய் நோய்தாமேயாமை பிரிவு செய்தவனிடமோ பேரா நோய்தாமேயாமை பிரிவு செய்தவனிடமோ கற்றிட்டே எட்டெட்டு கலை தூரை கரைசல கற்றிட்டே எட்டெட்டு கலை தூரை கரைசல காணாரே சேராமை கழுமள வளநகரே காணாரே சேராமை கழுமள வளநகரே கழுமள வளநகரே. ஞானசம்பந்தர் மாலை மாற்று மொழி மாற்று என்று பல்வேறு புதிய இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். மாலை மாற்று அனைவருக்கும் ஒரு தெரிந்த செயலாக இருந்தால் கூட மொழி மாற்று என்பது ஒரு அரிய செயல் வகையாக தமிழ் இலக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது 5 ஒரு வரியிலே மொத்தம் 5 சொற்கள் இருக்கும். அந்த 5 சொற்களை நேரடியாக பாடினால் பொருள் தராது. முதல் சொல்லையும் 3வது சொல்லையும் 2வது சொல்லையும் 4வது சொல்லையும் பின் 5வது சொல் எப்படி இணைத்து பாடினால்தான் அது பொருள் தரும். இது தமிழ் இலக்கியங்களிலே உள்ள ஒரு சிறப்பு. மொழி மாற்று என்று பெயர். ஞானசம்பந்தர் மட்டுமே பாடியிருக்கின்ற ஒரு அற்புத செய்யுள் வகை, இசை வடிவம். தலம் பிரம்மபுரம், பண் வியாழக்குறிஞ்சி. நெருபுறுமேனியர் வெள்விடை ஏறுவர், நெருபுறு வெள்விடை நெருபுறுமேனியர் வெள்விடை ஏறுவர், நெற்றியின் கண் நெருபுறு மேனியர் வெள்ளிடை ஏறுவர், நெற்றியின் கண் நெற்றியின் கண் மறுபுறு தாதையை மண்கணர் காட்டுவர், மறுபுறு தாதையை மண்கணர் காட்டுவர், மாமுருகன் மாமுருகன் திருமுருகந்தை திருமுருகை தந்தை பாம்புக்கு யார் வீர்கள் மாதவர் மாதவர் திருமுருகை தந்தை பாம்புக்கு யார் வீர்கள் மாதவர் ஒரு புற மாளிகை தென்புறவதனி புண்ணியரே புற புற மாளிகை தென்புறவதனி புண்ணியரே உறவத்தனி புண்ணியரே. விநாயகர் வழிபாட்டை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக ஞானசம்பந்தர் மற்றொரு பாடலை பாடியிருக்கின்றார். சீர்காழி என்னும் தலத்திலே வியந்தை காந்தார பண்ணிலே கரியின் மாமுகமுடைய கணபதி தாதை பல்பூதம் திரிய இல்பலிக்கேகும் செழுஞ்சுடர் சேர்தரு மூதூர் சரியின் முன்கை நன்மாதர் சதிபட நடமாடி உரிய நாமங்கள் ஏத்தும் ஒலிபுணல் காழி நன்னகரே என்று வாழ்த்தி பாடுகின்றார். எல்லா பாடல்களிலுமே அவர் சிவபெருமானைத்தான் வழிபாடு செய்கிறார். ஆனால் கணபதியினுடைய புகழை சொல்லி அதன் மூலமாக சிவபெருமானை வழிபடு என்பது ஒரு வழிபாட்டு முறை. அது பண் வியந்தை காந்தாரம். கரியின் மா முகமுடைய கணபதி தாதை கரியின் மா முகமுடைய கணபதி தாதை கரியின் மா முகமுடைய கணபதி தாதை
திருநாவுக்கரசர் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தை சார்ந்த பொழுது பல்லவ மன்னன் அவருக்கு பல்வேறு இடர்களை தருகின்றார். அந்த இடர்களை இறைவனுடைய அருட்கருணையால் அவர் வெல்கிறார். நாவுக்கரசர் என்று இறைவனால் பட்டம் சூட்டப்பட்ட அப்பர் பெருமான், அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அவரை யானையால் இடறச் செய்கிறார்கள். யானையை வைத்து அவர் தலையை இடறச் செய்கின்ற ஒரு தண்டனை. அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவர் காந்தார பண்ணிலே ஒரு அற்புதமாக பாடுகின்றார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அந்த பாடல் ஒவ்வொரு பாடலிலும் நிறைவு செய்ய, அதிலே ஒன்று பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே என்று திருவதிகை என்னும் தலத்திலே பாடியது. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்திரண்டு சுடரும் வான் கைலாயமலையும் நலமார்கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்ன உடையார் ஒருவர் தமர்ன அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பல பல காமதனாகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே பல பல காமதனாகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கீட்டு திரியோ கணபதி என்னோ களிரோ கலமல கீட்டு திரியோ கணபதி என்னும் களிரோ வலமேதி இரண்டு சூடரும் வான்கையிலாய மலையும் கலமார்கடில பூனரும் உடையார் ஒருவர் தமர்னார் அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய திருவேழிமிழலை திருத்தாண்டகத்தில் அந்த கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனால் கொள்வித்தார் போலும் என்று பாடுகின்றார். கஜமுகாசுரன் என்ற அரக்கனை கொள்வதற்காகவே விநாயகர் படைக்கப்பட்டார் என்ற செய்தியை இந்த திருத்தாண்டகம் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். கைவேழ முகத்தவனை படைத்தார் போலோ கைவேழ முகத்தவனை படைத்தார் போலோ கயாசுரனை அவனால் கொல்வித்தார் போலோ செய்வே
முன் சிதைத்தார் போலும் செய்வேள்வி தக்கனை முன் சிதைத்தார் போலும் திசை முகந்தம் சிரமொன்று சிதைத்தார் போலோ மெய்வேள்வி மூர்த்தி தலை அறுத்தார் போலோ மெய்வேள்வி மூர்த்தி தலை அறுத்தார் போலோ வியன் வீழி மிழழையிடம் கொண்டார் போலோ கைவேள்வி ஆரங்கம் ஆனார் போலோ அடியேனை யாழுடைய அடிகள் தாமே அடியேனை யாழுடைய அடிகள் தாமே திருநாவுக்கரசர் திருவாய்மூர் என்னும் திருத்தாண்டகத்திலே அம்பாளோடு விநாயகர் அமர்ந்திருக்கின்ற காட்சியை கண்டேன் கண்டேன் என்று அற்புதமாக இங்கே தாண்டகமாக பாடியிருக்கின்றார். மருந்தாய பிணி தீர்க்கும் திருவாய்மூர் என்னும் தலத்திலே இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது பொருந்தாத செய்கை பொடியக் கண்டேன் போற்றிசைத்து விண்ணோர் புகழக் கண்டேன் பரிந்தார்க்கு அருளும் பரிசும் கண்டேன் என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம். பொருந்தாத செய்கை போலிய கண்டேன் பொருந்தாத செய்கை போலிய கண்டேன் போற்றிசைத்து விண்ணோர் புகழக் கண்டேன் பரிந்தார்க்கு அருளோர் பரிசும் கண்டேன் பாராகி புனலாகி நிற்கை கண்டேன் விருந்தாய பரந்த தொகுதி கண்டேன் விருந்தாய பரந்த தொகுதி கண்டேன் வெள்ளியலும் விநாயகனோ தோன்ற கண்டேன் வெள்ளியலும் விநாயகனோ தோன்ற கண்டேன் மருந்தாய் பிணி தீர்வோர் மாறு கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாரே வாய்மூரடிகளை நான் கண்டவாரே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்ற இருபெரும் அருளாளர்களை தொடர்ந்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிபி 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருமகனார். இறைவனோடு தோழமை நெறி பூண்டு பல்வேறு பேறுகளை பெற்று இறைவனை அடைந்தவர். அவர் திருநாகைக்காரோணம் என்ற தலத்திலே பல்வேறு பொன் பொருள் போன்றவற்றை கேட்டு பெறுகிறார். அந்த பதிகத்திலே ஒரு பாடல் மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன் எண்ணிலே பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் என்று பாடுகின்றார். கணபதிக்கு வழிபாடை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தேவார மூவர் பெருமக்களும் அவரவர்களுக்கு உரிய தேவார பதிகத்திலே சிவபெருமானை வணங்குவதாக அவருடைய பாடல்களே இந்த செய்தியை வைத்திருக்கின்றனர். பண் கொல்லி கவ்வானம். சுற்றம்பலம். மண்ணுலகு விண்ணுலகும் மதேயாச்சி மண்ணுலகு விண்ணுலகும் மதே ஆச்சி மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன் எண்ணிலி பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் எண்ணிலி பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் எம்பெருமான் இது தகவோ இயம்பி அருள் செய்யே திண்ணன என் உடல் விருத்தி தானீரே விருதி தாரிதையாகில் திருமேனி வருந்தவே படைக்கின்ற நாடை கண்ணரையம் கொடும் பாடன்
நூற்றாண்டை தொடர்ந்து வந்த சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டிலே சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தை இயற்றும் பொழுது முதல் பாடலாக உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பாடினார். 3வது பாடலிலே விநாயகரை வழிபாடு செய்கிறார். எடுக்கும் கதையின் தமிழ் செய்யுளாய், எடுக்கும் கதை இன் தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட நடக்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி, தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி, கடக்களீற்றை கருத்துள் இருத்துவாம், கடக்களீற்றை கருத்துள் இருத்துவாம். பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கு பின்னர் வந்த அருணகிரிநாதர், அவருடைய காலம் 15ஆம் நூற்றாண்டாகும். பெரும்பாலும் வடமொழியும் தமிழும் நன்கு கலந்துவிட்ட ஒரு காலத்திலே அவர் அவதரிக்கிறார். அவர் விநாயகரை பற்றி பல்வேறு பாடல்களை பாடியிருந்தாலும் கும்பர் தருத்தேனுமணி கசிவாகி என்ற ஒரு பாடலிலே அற்புதமாக விநாயகரை வழிபாடு செய்கிறார். கும்பர் தருத்தேனுமணி கசிவாகி, கும்பர் தருத்தேனுமணி கசிவாகி, உண்கடலில் தேனமுத துணர்வூரி, கும்பர் தருத்தேனுமணி கசிவாகி, உண்கடலில் தேனமுத துணர்வூரி, இல்வரசத்தே மருகி பலகாலோ எந்தனுயிர் காதரவுற்றருள்வாயே, கம்பிதன காகவன தனிவோனே, தந்தை வலத்தாள் அருள்கை கனியோனே, அல்வர்தம காலநிலை பொருளோனே, அல்வர்தம காலநிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே, கும்பரம் தேனுமணி கசிவாகி, உன்கடலில் தேனமுத துணர்வூரி, இன்பரசனே பருகி பலகாலோ எந்தனுயிர் காதரவுற்றருள்வாயே, நம்பிதன காகவன தனிவோனே, தந்தை வனதா அருகை கணியோனே, அன்பதம காணநிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. காலந்தோறும் கணபதி வழிபாடு என்ற தலைப்பிலே இதுவரை கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை உள்ள அருளாளர்கள் பற்றிய பாடல்களை சிந்தித்து வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த 16ஆம் நூற்றாண்டிலே விஜயநகர பேரரசு தமிழகத்திலே படையெடுத்து விடுகிறது. தமிழகத்திலே வேறு மொழிகளினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்றன. வடமொழியிலே எந்த கவிதையும் இயற்றினால்தான் அவர்களுக்கு புகழும் பேரும் வரும் என்ற நிலையில் இருந்தபொழுது திருவாரூரிலே 3 அருளாளர்கள் தோன்றுகிறார்கள். தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி. இந்த 3 பெருமக்களும் தங்களுடைய தாய்மொழியாக இருக்கின்ற மொழிகளிலே தங்களுடைய இறை பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக முத்துசுவாமி தீட்சிதர் சிறந்த சமஸ்கிருத பண்டிதர், பல மந்திர உபாசனங்களை பெற்றவர், சிவ தீட்சை பெற்றவர். அவருடைய பாடல்கள் முழுவதும் மந்திர சுரூபமாகவே அமைந்திருக்கும். அவர் விநாயகர் வழிபாட்டை எப்படி தொடங்குகிறார் என்று சொன்னால், பாதாபி கணபதிம் பஜே ஹம் என்று தொடங்குகிறார். அதுதான் ஹம்சத்வனி என்ற ராகத்தினுடைய தோற்றமாகவும்
பிற்காலத்திலே விநாயகர் வழிபாட்டினுடைய தோற்றமாகவும் அமைந்திருக்கிறது. வாதாபி கணபதிம் என்று சொன்னால் கணபதியை என்று பொருள், பஜே என்றால் காப்பாற்று என்ற பொருள், ஹம் என்றால் எங்களை காப்பாற்று என்று பொருள். என்ற அந்த வகையிலே வாதாபி கணபதிம் பஜேகம் என்று பாடிய முத்துசுவாமி தீட்சிதர்கள் அந்த எந்த வடிவிலே அந்த வாதாபி கணபதியை அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுவார். புறா கும்ப சம்பவமுனி பிரபூஜித என்று அந்த திருவாரூர் திருக்கோயிலிலே முக்கோண வடிவத்திலே அந்த விநாயகர் படிமம் அமைந்திருப்பதை அற்புதமாக சொல்லுவார். அதை தொடர்ந்து வந்த பல்வேறு பாடல்களிலும் தன்னுடைய விநாயகருடைய துதியாக பல்வேறு பாடல்களை பாடியிருக்கின்றார். அதில் ஒன்று அவருடைய காலத்திலே வேகவாகினி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம், தற்காலத்திலே சக்கரவாகம் என்று அழைக்கப்படுகிறது. தியாகராஜர் அதை சக்கரவாகம் என்று அழைத்தார். முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய ஒரு பத்ததி அமைந்திருக்கிறது. அந்த பத்ததியினுடைய அடிப்படையிலே இந்த ராகத்திற்கு வேகவாகினி என்று பெயர் அழைத்திருக்கிறார். அந்த ராகத்திலே கஜானனயுதம் கணேஸ்வரம் விநாயகர் துதி என்பது 4 வகையாக அமைந்திருக்கிறது. முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனையில நேரடியாக விநாயகர் முன் நின்று பாடுவது ஒரு முறை, விநாயகர் பற்றிய வரலாறுகளை கூடுவது ஒரு முறை, விநாயகர் வழிபாடு எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்துரைப்பதாக ஒரு முறை. இந்த பல்வேறு முறைகளிலே கஜானன யுத்தம் கணேஸ்வரம், பஜாமி சததம் எப்போதும் நினைந்திருங்கள், சுரேஸ்வரம் அப்படின்னா இந்திரனால் வழிபட்ட இந்த விநாயகரை பாடிக்கொண்டிருக்கின்றார். குஞ்சர பஞ்சன சதுரதரகரம் குரு குகாக்ரஜம் அப்படின்னா முருகனுக்கு மூத்தவராக பிறந்தவரே என்று பொருள். குரு குகாக்ரஜம்
பிரணவாகாரம், ஓம்காரத்தினுடைய தோற்றமாக விநாயகர் விளங்குகிறார். ஓம்காரம் என்பது தோற்றமே விநாயகருடைய வடிவம்தான். அதை நம்முடைய முத்துசுவாமி தீட்சிதர் பல்வேறு கீர்த்தனைகளை சொன்னா கூட எப்படி எந்த மாசத்திலே விநாயகர் சதுர்த்தி வருகிறது என்பதை இங்கே சொல்கிறார். சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயா யகம் 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 பிரசித்த கணநாயகம் விசிஷ்டாதநாயகம் பரசித்தி விநாயகம் அனிஷம் இந்த கிருதியில் சித்தி விநாயகம் என்ற ஒரு கிருதி, இது சண்முகப்பிரியா ராகத்திலே அமைந்திருக்கிறது. ஆனால் தீட்சிதர் பத்ததியிலே இது சாமரம் என்று பெயர். சாமர பரிவீஜிதம் என்று பாடுகின்றார். சாமரம் என்னும் ராகத்தால் வழிபாடு செய்யப்பட்டவனே என்று பொருள். எப்பொழுது இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும்? பாத்ரபதமாச சதுர்த்தியாம். பாத்ரபதமாச என்றால் ஆவணி மாதம். பாத்ரபதமாச சதுர்த்தியாம் பிராமணாதி பூஜிதம். பாசாங்குஷதரம், பாசத்தையும் குசத்தையும் கையில் வைத்திருப்பவனே என்று பொருள். அனுபல்லவியிலே சித்தர்கள் யக்ஷர்களால் வழிபாடு செய்யக்கூடிய சித்தயக்ஷ கிண்ணராதி சேவிதம் என்று பாடுகின்றார். கிண்ணர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள்
ஆகிய பெருமக்களால் வழிபாடு செய்யக்கூடிய தகுதியுடைய சித்தி விநாயகரே, இந்த விநாயகரை வழிபட்டால் நம்முடைய காரியம் அனைத்தும் சித்தியம் ஆகும் என்பதுதான் இந்த பாடல் முழுவதாக சொல்லப்படுகின்ற செய்தி. திருச்சிற்றம்பலம்.